12வது எபிசோட்ல ஏற்கனவே நைட் கிங் கிட்ட பலமாடி வாங்கி சுத்தமா எந்த பவரும் இல்லாம இருக்கும்போது இந்த நைட்ஸ் பொழந்து கட்டுறத நம்ம பையல தாக்கு பிடிக்க முடியல. நீ செத்துருன்னு சுத்தி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம பையலுக்கு ஹாலுசினேஷன்லாம் வர அவ்வளவுதான் நம்ம பையல முடிச்சு விட்டீங்க போங்கன்னு நினைக்கும் போது இந்த டஞ்சனுக்குள்ள வர முன்னாடி பெனால்டி கேம் ஒன்று வருது. அன்னைக்குள்ள டெய்லி கொஸ்ட் முடிக்காதனால பையல வலுக்கட்டாயமா கொண்டு போய் பெனால்டி கேம்ல விட்டுருது. டெய்லி கொஸ்ட மரம் தொலைச்சதுனால உயிர் பொழைச்சான். அங்க இருக்க மண்புழு இருக்கன போட்டு தட்டிட்டு நைட் கில்லர் சோட 28 லட்சத்துக்கு வாங்குறான். பெனால்டி கேம் 4 மணி நேரம் முடிஞ்சு இங்க வந்த உடனே வாங்கடா மாப்பிள்ளைகளான்னு போட்டு புரட்டி எடுக்கிறான். ஒரு கட்டத்துல எவ்வளவுதான் கூட வந்துட்டே இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 5 மான்ஸ்டர் தான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல வர விச்சு மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கு. 2 மான்ஸ்டர் கொண்டுறான். ஆனா மிச்சம் இருக்க 3 ஒண்ணா சேர்ந்து மொத்த நைட்ஸையும் கோலம் மாதிரி மாத்திடுது. அது கூடயே சண்டை போட்டு இவங்க 3 பேரையும் கொண்டுட்டு வாங்கின நைட் கில்லர் சோட வச்சு கோலம ஒத்த வெயிட்ல சாச்சிடுறான். நெக்ரோமான்சர்ன்ற பதவியும் கிடைக்குது. இங்க நம்ம எஸ் லெவல் ஹண்டர்லாம் ஜேஜு ஐலண்ட் நெருக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் முடிச்சதுனால இது வேணுமா வேணாமான்னு கேட்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஓகே சொல்றான். இதோட சக்தி என்னன்னு இவனுக்கே அப்பதான் தெரியுது. இங்க இருக்க விச்சு மான்ஸ்டர் மாதிரி இவனாலே நைட் ஆர்மி எழுப்ப முடியுது. இதுவரை இவன் பார்த்ததிலே கொடூரமான மான்ஸ்டரான நைட் கிங் எழுப்ப முடியுதான்னு பார்க்க அதை எழுப்புறதுக்கு மொத்தம் 3 வாய்ப்பு தான் இருக்கு. 2 வாட்டி ட்ரை பண்ணியும் அது அவனுக்கு அடி பண்ணல. 3வது வாட்டி அந்த வெத்து சிம்மாசனத்தெல்லாம் பாதுகாத்தது போதும். இங்கேயே இருந்து துருப்பிடிக்காம எனக்கு அடிப்படைஞ்சு என் கூட நின்று சண்டை போடுன்னு சொல்ல அதுவும் இவனுக்கு தலை வணங்கி நிக்க தக்காளி தாறுமாறா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டு போயிருங்க.